நீங்க பாருங்க, நீங்க பைபிள் படிக்கிறது இல்ல, உங்களுக்கு பைபிள் படிக்க நேரம் கிடையாது. நீங்கள் சத்தியத்தை அதுக்கு முந்தின வசனத்துல படிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக அந்த சத்திய வசனத்தின் மேல அவர்களுக்கு வாஞ்சை இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. உங்களுக்கு பைபிள் மேல வாஞ்சை கிடையாது. உங்களுக்கு பைபிள் மேல வாஞ்சை இல்லாததினாலே, நீங்கள் அதை விரும்பி படிக்காததினாலே, கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட வஞ்சக ஆவி இன்றைக்கு நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, நீ எத்தனை முறை வசனம் தெரியாமல் வசனத்தை தவறுதலாக சொல்லுகிற ஊழியக்காரன் என்ற போர்வையிலே வருகிற கள்ள தீர்க்கதரிசிக்கு, கள்ள போதகனுக்கு, கள்ள உபதேசக்காரர்களுக்கு நீங்கள் முன்னாக கை கட்டி அமர்ந்து அதை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். ஏன் என்று சொன்னால், உங்களுக்கு சாதகமாக அங்கே வார்த்தைகள் கிடைக்கிறது. தவறு செய்த உங்களை தவறு செய்தீர்கள் என்று எச்சரிக்கிற வார்த்தைகள் அங்கே இல்லை. நம்மை தடவி கொடுக்கிற மாய்மாலமான வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. ஆகையினால்தான் இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்களுடைய கூட்டங்களுக்கு ஜனங்களுடைய வருகை மிகவும் குறைவாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஏமாற்றுக்காரர்கள், ஊழியக்காரர்கள் என்ற போர்வையிலே இன்றைக்கு உலகம் எங்கும் பரவி நிரம்பி இருக்கிறார்கள்.